சேலத்தில் நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் பசுமை புரட்சி மொட்டை மாடியில் இலவச மின்சாரம் இன்றே முன்பதிவு செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. ஹாய் சார், வணக்கம். நேத்து மார்க்கெட் முடிஞ்சதை எப்படி பாத்தீங்க? நேத்து வந்து முக்கியமா அந்த ரீபவுண்ட் ஆனதுக்கு காரணம் வந்து அந்த டெக் ஸ்டாக்ஸை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த செக்டர்ல ஒரு ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த வண்ணமாக, ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட்ல என்ன நடந்ததோ அதுக்கு ஏறக்குறைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கும் கிடைச்சது. அந்த ஐடி இண்டெக்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2% கிட்ட ஒரு ஏற்றத்தை சந்தித்தது த்ரூ த டே. அதே சமயத்துல டாப் லைன் ஐடி ஸ்டாக்ஸ், நம்மள இருக்கக்கூடிய டாப் ஐடி இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் லைன் ஸ்டாக்ஸ் கூட ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கிடைச்சது. ஸோ தட் ஒரு மொரால் பூஸ்டராக சந்தைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தது நம்ம கவனித்தோம். ஆனால் இன்னும் சந்தை வந்து அப்கோர்ஸ் அந்த ஹையர் லெவல் செல்லும்போது ஷார்ப்பான மறுபடியும் ஒரு செல்லிங் வரதை நம்ம கவனிக்கிறோம். ஸோ தட் இஸ் நாட் சேஞ்ச்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அந்த ஒரு நர்வஸ்னஸ் வந்து சந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஐ திங்க் ஹையர் ரேஞ்சஸ் 25,600 அந்த 25,700 எல்லாம் செல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி தட் செல்லிங் ப்ரெஷர் வந்து மறுபடியும் பில்ட் ஆகி ஷார்ப்பான ஒரு டிராப் அண்ட் டிப் ஃபாலோட் பை ஒரு கன்சால்டேஷன் மாதிரி நடந்து நேற்று தினம் பாத்தீங்கன்னா 25,482 அப்படின்ற ஒரு 25,482 புள்ளிகள் அப்படின்ற ஒரு லெவல்ல க்ளோஸ் செய்யறதை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது பெரிய அளவுல 25,300 குறைவாக செல்லவும் ஒரு வீழ்ச்சியும் சந்திக்காமல், அதே சமயத்துல 25,700 அந்த ரேஞ்சை தாண்டி இன்னும் அதிகரித்து மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொஞ்சம் குறைவா தான் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் எனர்ஜி இஸ் லேக்கிங். ஸோ இன்னும் அந்த பேண்டுக்குள்ளதான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட். செகண்ட் ஆஃப் ஆல் 25,700 மேல சந்தை வந்து போகும் பட்சத்தில் மட்டுமே நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கர் மூவ் டு 25,950 880 அதுக்கப்புறம் 25,950 அப்படின்ற லெவல் எதிர்பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு அது தொட வாய்ப்பு இருக்குங்களா சார்? இன்னைக்கு வந்து அப்கோர்ஸ் சரி வாய்ப்பு இருக்குன்னா அந்த 25,700 மீது மேல செல்லும் பொழுது, அவர் அபவுட் 25,700 செல்லும் பொழுது ஐ திங்க் ரேபிடான ஒரு ஷார்ப் ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் வந்து வராமல் இருந்தால் we have a good chance of it going there. பட் தட் இஸ் தி ஒன்லி சான்ஸ். பிகாஸ் நேற்று வந்து வேற ஒரு சில காரியங்கள் கூட நடந்திருக்கு சந்தையில. முக்கியமா அந்த டிராப் டவுனுக்கான ஒரு பாசிபிள் காரணி அப்படின்னு சொல்லக்கூடும் ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நம்ம சோலார் பேனல்ஸ் இம்போர்ட்டட் பர்டிகுலர்லி ஃப்ரம் இந்தியா, சைனா எக்ஸெட்ரா இந்த மாதிரி நாடுகளில் இருந்து 166% டியூட்டிஸ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய நம்மளோட சோலார் பேனல் எக்ஸ்போர்ட் செய்கின்ற நிறைய கம்பெனிஸ், வாரி என்ஜினியரிங், பிரீமியர் எனர்ஜிஸ், இது எல்லாமே பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்த ஒரு நிகழ்வும் நேற்றைய தினம் சந்தையில பார்த்தோம். ஸோ தேர் வாஸ் a sharp sell down. இது சடனா வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. திடீரென்று சந்தையில வந்து அது நுழையும் பொழுது இட் வாஸ் ஜஸ்ட் 1 minute டிராப் மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஷார்ப்பா டிராப் ஆகி மறுபடியும் பவுன்ஸ் ஆகிறதை நம்ம சந்தையில பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது தோ இட் இஸ் செக்டரல் சேலஞ்ச், நமக்கு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் பாதிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த நர்வஸ்னஸ் இருக்கு இல்லையா சந்தையில வந்து ரொம்ப ஷார்ப்பா ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது ஒண்ணு அங்கங்க கிடைச்சா கூட ரொம்ப ஷார்ப்பா ஒரு செல் டவுன் நடக்கிற ஒரு நிகழ்வு வந்து ஆல்சோ இண்டிகேட்ஸ் நர்வஸ்னஸ் ஆஃப் த மார்க்கெட் சிவி. ஸோ இந்த செக்டருக்கு ஒரு பாதிப்பு ஆல்மோஸ்ட் 10% டவுன். அந்த குறிப்பிட்ட நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10% மேல ஒரு வீழ்ச்சியை சந்தித்து நேற்று தினம் பார்த்தோம். ஆல்தோ லேட்டர் இந்த டே வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நாங்க இதை பத்தி கவலைப்பட மாட்டோம், எங்களுக்கு இது பெரிய அளவுல பாதிப்பு கிடையாதுன்றதெல்லாம் சொல்லாலும் கூட பட் அந்த நர்வஸ்னஸ் வந்து சந்தையில இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி பிகர் சேலஞ்ச். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பிகர் சேலஞ்ச் ஃபார் த மார்க்கெட்ஸ் ரைட். இன்னைக்கு வந்து எஃப்ஐஐ, டிஐ அவங்க வந்து நெட் பையர்ஸா இருப்பாங்களா அல்லது செல்லர்ஸா இருப்பாங்களா? நேற்றைய தினம் வந்து 2 பேருமே நெட் பையரா இருந்திருக்காங்க சோஃபார். நம்ம பார்த்தது வந்து கேஷ் செக்மெண்ட் மட்டும் இல்லை. நேற்றைய தினம் நான் பேசினது எஃப்ஐஐ, டிஐயோட F&O ஆக்ஷன் பத்தி கூட நான் பேசியிருந்தேன். அதுதான் கீ ஃபேக்டரா நான் சொல்லியிருந்தேன் அப்கோர்ஸ். அண்ட் ஆல்சோ அவங்களோட கேஷ் பேட்டர்ன், கேஷ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பையிங் பேட்டர்ன்ஸ், ஈக்விட்டி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பையிங் பேட்டர்னும் ரொம்ப குறைந்த ஒரு லெவலாக இருந்தது அப்படின்றது டிஏஎஸ் ஓட பிரைமர்லி அவங்களோட நீக்கம் வந்து நமக்கு இன்னும் அன்சர்டனா இருந்தது. பட் ஹவவர் நேற்றைய தினம்
ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டாங்களான்னு தெரியல, இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பையரா மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டு பேருமே எஃப்ஐஐஸ் இருந்தாலும் சரி, ரெண்டு தரப்புல எஃப்ஐஐஸ் இருந்தாலும் சரி, டிஐஎஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங். பர்டிகுலர்லி டிஐஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பையர். அவங்களுடைய பழைய லெவலுக்கு அந்த பையிங் எனர்ஜியோட வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 5118 கோடிக்கான நெட் பையரா மாறி இருக்காங்க, விச் இஸ் தேர் நார்மல் ஆவரேஜ் லெவல். அந்த 3000 crore to 5000 crore தான் டெய்லி ஆவரேஜா ஒரு காலத்துல பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்துல நிறைய நாட்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெவல் இவங்க வந்து வாங்கவில்லை தொடர்ச்சியாக. ஸோ தட் இஸ் இட் இஸ் குட் டு சி தி டிஐஎஸ் பேக் அட் 5100 crore. அதே சமயத்துல எஃப்ஐஎஸ் கூட நேற்றைய தினம் வந்து ஆல்மோஸ்ட் 3000 கோடிக்கான நெட் பையர் சிபி. ஸோ இரண்டு தரப்பினருமே பையரா மாறி இருக்கக்கூடியது ஒரு ஓகே, ஒரு நியர் டேர்ம் அவுட்லுக் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அட்லீஸ்ட் டிஐஎஸ் வந்து இந்த பேட்டர்ன் வந்து தொடர வாய்ப்பு இருக்கிறதுன்றது நம்புறோம். பட் இந்த மாதம் முழுவதுமாக ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பையிங் பேட்டர்னா தான் இருக்கு. திடீர்னு வாங்குவாங்க, 2 நாள் விற்பாங்க, திடீர்னு வால்யூமா குறைப்பாங்க, திடீர்னு பையரா மாறுவாங்க. ஸோ இப்படிதான் அவங்களோட செயல்பாட்டு இருந்திருக்குது. ஒரு எஃப்ஐஐ மாதிரி தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆல்சோ நான் சொன்னது வந்து F&O செக்மெண்ட், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட், இண்டெக்ஸ் செக்மெண்ட்ல எஃப்ஐஐஸ் முக்கியமா டிஐஎஸ் வந்து நெட் செல்லரா மாறி இருக்கக்கூடிய ஒரு காரணி தான் நேற்று நம்ம கவனிச்சு பேசியிருந்தோம். ஸோ தட் இஸ் த மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இங்கேயும். பட் இந்த ஸ்டெபிலிட்டி வர்றது டெஃபினட்டா சந்தைக்கு நல்லதுதான். அண்ட் ஐ திங்க் இந்த இரண்டு தரப்பினருமே பையிங்கா மாறி இருக்கக்கூடிய காரணி தான் நேற்றைய தினம் அந்த ஒரு ஷார்ப் செல் டவுன் வரும்பொழுது கூட ஒரு சப்போர்ட் சந்தைக்கு இருந்தது. இந்த காரணினால தான் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஐ திங்க் சம் வேல்யூ பையிங் பிளஸ் லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ளாய் ஆகும்போது டெஃபினட்டா ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் த மார்க்கெட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் டுடே அண்ட் டுமாரோ ஹோப்ஃபுல்லி டிஐஎஸ் வந்து நெட் பையரா தொடர வாய்ப்புகள் இருக்கிறது. வைல் மார்க்கெட் கன்சாலிடேட்ஸ் இன் ரேஞ்ச். எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் விஷயவாசியா அவங்க இப்போ வாங்கியிருக்காங்க. நார்மலி எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள திடீர்னு செல்லரா மாறதுக்கான வாய்ப்பும் எஃப்ஐஎஸ் இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் லாபம் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்ட முடியாமல் சந்தை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க ப்ராஃபிட் புக் பண்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ தட் அது வந்து அவங்களோட செயல்பாட்டுல எனக்கு இது ஒரு புதுமை என்றது சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் டிஐஎஸ் வந்து தொடர்ச்சியாக இந்த வால்யூம் ஆஃப் பை பார்த்ததுல இருந்து ஓகே ஒரு ஹோப் இருக்கிறது. மேபி டுடே அண்ட் டுமாரோ ஆல்சோ இவங்க வந்து தொடர்ச்சியாக பையரா மாறக்கூடும் அப்படின்றது. இன்னைக்கு என்ன செக்டார் அல்லது என்ன மாதிரி ஸ்டாக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் சார்? இன்னைக்கு ஸ்டாக்கை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம கமாடிட்டிஸ் கூட பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது. ஸோ லுக் அட் தட் அண்ட் தென் கெட் டு தி ஸ்டாக்ஸ். முக்கியமா தங்கம் வந்து நேற்றைய தினம் ஒரு 5200க்கு மேற்பட்ட லெவல்ல ட்ரேட் ஆகிறதை பார்த்தோம் ஒரு அவுன்ஸுக்கு. லிட்டில் பிட் ஆஃப் பிரைஸ் கரெக்ஷன் தேர். ஸோ 5180 அந்த ரேஞ்சிலே டாலர்ஸ் பர் அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறது நம்ம சர்வதேச சந்தையில பார்க்குறோம். பட் நேற்று தினத்தோட பெரிய கெய்னர் கமாடிட்டி செக்மெண்ட்ல பெரிய கெய்னர் வந்து வெள்ளி தான். வி ஆர் பேக் ஆல்மோஸ்ட் நியர் த $90 பர் அவுன்ஸ் மார்க். ஸோ தங்கம் பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கவில்லைனாலும் வெள்ளியோட விலை ஏற்றம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தது. 86, 87 இருந்தது. வி ஆர் பேக் நியர் தி 90 மார்க். ஸோ $89.26 per ounce அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வர்றதை பார்க்குறோம். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் பில்டிங் இன் டு சில்வர் அகேன் மோர் தென் கோல்டு. ஸோ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இன்ஃபேக்ட் நம்ம சந்தையில கூட லோக்கல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எம்சிஎக்ஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ப்பான ஏற்றம் வெள்ளியோட விலையில நேற்றைய தினம் நடந்திருந்தது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தெர் இஸ் ஆக்டிவிட்டி பில்டிங் தேர். காப்பர் வந்து ஸ்டேபிளா $5.96 per pound அப்படின்ற லெவலில் ஸ்டில் ஸ்டேடிங் தேர். பெரிய அளவில் ஏற்றமோ இறக்கமோ சந்திக்காமல். வைல் க்ரூட் ஆயில் வந்து அந்த ஒரு இந்த வார ஹை $65-66 ஒரு பீபாக் என்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருவதையும் பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஹேஸ் பீன். ஸ்டாக் வைஸ் நம்ம பார்க்கும்போது செக்டரெல்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நேற்றைய தினம் ஐடி வாஸ் தி ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கெய்னர்ஸ் நேற்றைய தினம். ஸோ அதுக்கு ஓகே கொஞ்சம் கம்ஃபர்டிங்கான ஒரு ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் வந்து இன்றைய நடக்கக்கூடும் என்பதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் சோலார் பேனல் மேனுஃபேக்சரர்ஸ் அந்த ரிலேட்டட் லைக் வாரி எனர்ஜி, பிரீமியர் எனர்ஜிஸ் எக்ஸெட்ரா இதுக்கு ஒரு சரிவை நேற்றைய தினம் சந்தித்தே பார்த்தோம். அது அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் மேபி
அது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ். இந்த செக்டர், இந்த சோலார் ரிலேட்டட் செக்டர் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ். ஐடில வந்து கொஞ்சம் ஃபாலோ த்ரூ பையிங் நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. முக்கியமா என்விடியாவுடைய ரிசல்ட்ஸ் வந்து நேற்றைய தினம் யூஎஸ் மார்க்கெட்ஸ் முடிந்த பிறகு அனௌன்ஸ் பண்ணாங்க. வெரி வெரி ஸ்ட்ராங், எக்ஸ்பெக்டேஷனை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் வில் பி ஃபேவரபிள் டு த மார்க்கெட்ஸ் as well. ஸோ அந்த ஒரு அவுட்லுக்கும் நமக்கு இருக்கிறது. இப்போ மற்றபடி பிஎஸ்யூ பேங்க்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெவி இன்ஜினியரிங், இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா சில வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. பட் கோயிங் ஃப்ரம் எஸ்டர்டேஸ் மார்க்கெட், நம்ம பெரிய அளவில் டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஹை டெலிவரி அப்படின்னு சொல்றோமே, இதுல கேஷ் செக்மெண்ட்ல ஸோ முக்கியமான ஒரு சில பங்குகள் வந்து கான்கார், ஆக்சிஸ் பேங்க், கோத்ரேஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், HDFC பேங்க், பாட்டாஞ்சலி, டாபூர், SBIN, மேரிகோ, HDFC லைஃப். அதே சமயத்துல லாங் பில்டப், நேற்றைய தினம் வந்து ஓரிரு பங்குகள் மட்டுமே இந்த பட்டியலில் இருந்தது. நான் குறிப்பா சொல்லியிருந்தேன். அது வந்து நேற்றைய தினம் பில்ட் ஆகி we have almost 90 ஸ்டாக்ஸ். அந்த லாங் பில்டப் பட்டியலில் வந்து ஆல்மோஸ்ட் 90 ஸ்டாக்ஸ் இருக்கிறது. ஸோ F&O செக்மெண்ட்ல. ஸோ அதுல லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான பங்குகள் வந்து இன்ஃபோசிஸ், SBI கார்டு, சேல், ஆஸ்ட்ரல், கேனரா பேங்க், ஏஞ்சல் ஒன், ஜிண்டால் ஸ்டீல், HDFC AMC, KFinTech. ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடியது we have almost 45 ஸ்டாக்ஸ். ஸோ லாங் பில்டப் அதிகமா இருக்கிறது. ஸோ லாங் பொசிஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸஸா பில்ட் ஆயிருக்கு ஷார்ட் பொசிஷன்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது இன் தி F&O செக்மெண்ட். இதுக்கு ஒரு வார்னிங் என்னன்னா, நம்ம குறிப்பிட அந்த 25,700 ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா சந்தை தாண்டி செல்லவில்லை என்றால் அந்த லாங் பொசிஷன்ஸ், எக்ஸஸா பில்ட் ஆகக்கூடிய லாங் பொசிஷன்ஸ் வந்து ப்ராஃபிட் டேக்கிங் எடுத்து ஷார்ப்பான ஒரு கரெக்ஷன் சந்தையில் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கவனமாக இருங்கள். ஸோ ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜி, இது ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், IRFC, இட்டர்னல், இந்துஸ்தான் பெட்ரோலியம், IDFC, பஜாஜ் ஹோல்டிங், பிரஸ்டீஜ், மணப்புரம். சார் இந்த என்விடியா ரிசல்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு, எதிர்பார்த்தோட ரொம்ப அதிகமா வந்திருக்கு நீங்க சொன்னீங்களா சார்? அது அப்ப நம்ம ஐடி செக்டருக்கு ஒரு லாபத்தை கொடுக்குமா சார் இன்னைக்கு? அப்படி இல்லை. சரி, அவங்க வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா they are mostly into chip making இல்லையா? அதான் அவங்களோட என்விடியாவோட மெயின் ஸ்ட்ரெங்க் வந்து சிப் மேக்கிங் தான். ஸோ அது while it is a totally different segment. ஏன்னா இங்க வந்து இந்தியாவில் வந்து அந்த ஐடி செக்டருக்கும் என்விடியாவுக்கும் ஆக்சுவலா கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சர்வீஸ் எனேபிளர்ஸ் தான் சொல்ல முடியுமே தவிர we are not into chip making. நம்ம இருக்கக்கூடிய டாப் லைன் ஐடி கம்பெனிஸ் யாருமே சிப் மேக்கிங் கிடையாது. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆபரேஷனல் செக்மெண்ட்ஸ். பட் என்விடியா செய்திருக்கக்கூடிய ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ், அதாவது மெட்டா கூட இருக்கக்கூடிய லாங் டேர்ம் மல்டி இயர் அக்ரிமெண்ட் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதை பத்தி நம்ம நேற்றைய தினம் கூட பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் வந்து இந்த ஐடி செக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சமும் பயமும் கொஞ்சம் குறைக்க வாய்ப்புகள் இருக்கிறத தவிர டைரக்டா நம்ம வந்து இவங்க என்விடியாவோட ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்துல நம்ம இல்லை. we should not look at it that way. ஏன்னா அவங்க வந்து சிப் மேக்கர்ஸ், சிப் டிசைனர்ஸ், நம்ம வந்து சர்வீஸ் எனேபிளர்ஸ். ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். பட் அந்த சிப்பை வைத்து எப்படி அவங்களுடைய CPU செய்து அது வந்து எப்படி ஒரு காமன் மேனுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ், ஒரு கோ பார்ட்னரிங் ப்ராடக்டாக AI மாற்றக்கூடும் என்பது அந்த அக்ரிமெண்ட் மூலமா நமக்கு தெரியுது. தட் அந்த ஒரு ரிசல்ட்டிங் ஃபேக்டர் தான் இப்போ ஏஐக்கு வந்து AI மூலமாக நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற. இட் இஸ் நாட் அ த்ரெட். வெறும் AI வந்து டிஸ்பிளேஸ்க்கு மட்டும் கிடையாது, வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ள மட்டுமே இல்லாமல் அது வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு எப்படி அது ஒரு 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 ஃப்ரெண்டா, ஒரு பார்ட்னரா இருக்கக்கூடும் என்பது இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்ல இருந்து நமக்கு தெரிய வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி சர்வீஸ் எனேபிளிங் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வீஸ் எனேபிளர்ஸ், இதுல வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோ, ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் ஆர் குட். டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் அந்த பார்ட்னர்ஷிப்னால கொஞ்சம் ஒரு கண்டினியூட் ட்ரிக்கிள் பையிங் வந்து நம்ம ஐடி செக்டருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. சார் இப்போ சில ஸ்டாக் சொன்னீங்களா, அது வந்து லாங் டேர்முக்கு எடுத்துக்கலாமா சார், இல்லை ஷார்ட் டேர்முக்கு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த பங்குகள்லாம் கவனிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல சார்? அது வந்து திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எஸ்டர்டே. இது எந்த டேர்முமே நம்ம நினைச்சுக்க கூடாது. இது வந்து திஸ் கிவ்ஸ் யூ an indication of where sectoral deliveries are happening. அப்போ ஹை டெலிவரி பங்குகள் நம்ம கேஷ் செக்மெண்ட்ல சொல்லும் பொழுது நேற்றைய தினம் பெரிய அளவுல இன்ட்ராடே ட்ரேடிங் அல்லாமல் முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல எக்ஸ்சேஞ்ச் டேட்டால இருந்து பெரிய அளவுல எந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம டெலிவரி எடுத்திருக்காங்க. அப்போ டெலிவரி எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பங்குகளுக்கு மீது கேஷ்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது நியர் டேர்மா இருக்கலாம், நீண்ட கால அடிப்படையில் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஃபார் த நியர் டேர்ம்
ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல டெலிவரி எடுக்கிறாங்க. இல்ல இப்போ எனக்கு பிடிக்காத ஸ்டாக் எனக்கு எதிர்பார்ப்பே இல்லைன்னா எதுக்கு வந்து நான் போய் டெலிவரி எடுத்து நான் கையில வச்சுட்டு இருக்க வேண்டும்? நோ, டசன்ட் மேக் சென்ஸ் இல்லையா? ஸோ இது வந்து ஹை டெலிவரி பங்குகள் நம்ம கேஷ் செக்மெண்ட்ல சொல்லும்போது இட் மீன்ஸ் ஸ்டாக்ஸ் தட் ஹேவ் an expectation ஃபார் குட் பர்ஃபார்மன்ஸ் இன் த நியர் டேர்ம். தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 day, 3 days, 5 days up to 1 week and so on. ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்ம் ஃபேக்டர்ல இருக்கக்கூடிய ஹை டெலிவரி பங்குகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். தட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த எக்ஸ்சேஞ்ச் டேட்டா. தெர் இஸ் நோ ஆல்டர்னேட் ஹியர். அதே போல நம்ம லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் சொல்லும் பொழுது அது நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் மற்ற எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டாரிஃப் எல்லாமே சேர்ந்து எந்த குறிப்பிட்ட பங்குல வந்து லாங் பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கு F&O செக்மெண்ட்ல. ஸோ தட் மீன்ஸ் ஓகே இதனால பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து ஒரு வாரம் கழித்து வரும், இல்ல அடுத்த ஒரு வாரத்துக்கு இது பாசிட்டிவா இருக்கும்னா இங்க பொசிஷன் எடுப்பாங்க. அதே போல ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து அதனாலதான் இப்ப வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜி எல்லாமே ஷார்ட் பில்டப்ல இருக்கிறது. ஸோ தட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் a day, 2 days or 3 days. ஸோ அந்த மாதிரி உள்ள நோக்கம் தான் அதுல இருக்க வேண்டும். சார் ரொம்ப நன்றி சார், டீட்டெயிலா பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இலவச மின்சாரம், அரசு மானியம், சோலார் அமைப்பு குறித்து நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் இலவச கருத்தரங்கம் சேலத்தில் மார்ச் 7 மாலை 6 மணி முதல் கிராண்ட் எக்ஸ்டான்ஷியாவில் நடைபெறுகிறது. உடனே முன்பதிவு செய்யுங்கள்.